ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி இந்த வேர்க்கடலையை இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதே கடாயில் நாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. அதுலேயே ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன இஞ்சி துண்டு, இதுலேயே சின்ன வெங்காயம் ஒரு 6 போட்டுக்கோங்க. இல்லை பெரிய வெங்காயம்னாலும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கணும். இப்போ இதுலேயே ஒரு சின்ன எலுமிச்சைப்பழ அளவு புளி சேர்த்துக்கோங்க. இல்லை ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதிலே சேர்த்து ஒரு 2 கலக்கிட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இப்போ இதவும் எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடையில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஆறின பிறகு நாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சது அதில் கடுகு சேர்த்துக்கலாம். அதுலேயே கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், ரெண்டும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுலேயே பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதும் நாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம். இதை நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சதை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி அலசி இதில் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி. இது இட்லி, தோசைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். களிக்கும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.